பிரித்தானியாவின் கேட்விக் விமான நிலையத்திற்கு அருகே இடம்பெற்ற மிக கொடூரமான தாக்குதல் சம்பவம் ஒன்று தொடர்பான தீர்ப்பு தற்போது வெளியாகியுள்ளது. 2 பெண் போலீஸ் உத்தியோகத்தர்களின் கண்களை தோண்டி அவர்களை கடுமையாக தாக்கிய நபருக்கு நீதிமன்றம் நீண்டகால சிறை தண்டனை விதித்துள்ளது. கிரௌலி பகுதியைச் சேர்ந்த 44 வயதுடைய முகமது ரசூல் என்ற குற்றவாளியே 6 ஆண்டுகள் மற்றும் 10 மாதங்கள் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். கடந்த 2025 மே மாதம் கொள்ளைச் சம்பவம் ஒன்றிற்காக நீதிமன்றத்தில் முன்னிலையாக தவறிய குற்றவாளியை கைது செய்ய சென்ற போதே இந்த தாக்குதல் இடம்பெற்றுள்ளது. தன்னை கைது செய்ய வந்த பெண் போலீசாரின் தலைமுடியை பிடித்து இழுத்து ரசூல் அவர்களின் கண்களை தோண்டுவதற்கு முயற்சித்துள்ளார். அவரது விரல்கள் சிலந்தியைப் போல தனது முகத்தில் ஊர்ந்து கண்குழியை தேடிய அந்த தருணத்தை என்னால் மறக்க முடியாது என பாதிக்கப்பட்ட பெண் அதிகாரி கண்ணீரோடு தெரிவித்துள்ளார். தாக்குதல்களுக்குள்ளான அதிகாரிகள் இருவருக்கும் முகத்தில் பலத்த காயங்கள் ஏற்பட்டுள்ளதோடு அவர்கள் தமது பார்வையை இழக்கும் அபாயத்திற்கும் தள்ளப்பட்டுள்ளனர். 28 வருட போலீஸ் சேவையில் தான் கண்ட மிக மோசமான வன்முறை இதுவென ஒரு அதிகாரி குறிப்பிட்டுள்ளார். இதற்கு முன்னதாக கேட்விக் விமான நிலையத்திற்கு அருகே டாக்ஸி ஓட்டுநர்களை வழிமறித்து தாக்கியதோடு அவர்களை இன ரீதியாகவும் இழிவுபடுத்திய குற்றச்சாட்டுகளும் இவர் மீது நிரூபிக்கப்பட்டுள்ளன. இந்த கொடூரமான தாக்குதல்கள் மற்றும் இனவெறி தாக்குதல்கள் அனைத்தையும் ஒப்புக்கொண்டு முகமது ரசூலுக்கு 6 ஆண்டுகள் மற்றும் 10 மாதங்கள் சிறை தண்டனை விதித்து நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. சமூகத்திற்கு பேராபத்தான இவ்வாறான நபர்களுக்கு உரிய தண்டனை வழங்கப்பட்டுள்ளதாக சசெக்ஸ் போலீசார் திருப்தி வெளியிட்டுள்ளனர். பொதுமக்களை பாதுகாக்கும் போலீஸ் அதிகாரிகளுக்கு இவ்வாறான நிலைமை ஏற்பட்டது பிரித்தானியா வாழ் மக்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.